உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் கிரகங்களுடைய நிகழ்வுகளும் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் தன்னம்பிக்கை மிக்கவங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தான் வளர்ந்து மற்றவங்களை வளர வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு நன்மைகளை செய்து அதனால் சில பிரச்சனைகளையும் சந்தித்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி தன் முயற்சியால் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரகங்களுடைய நிகழ்வுகளில் குருவினுடைய வக்கர நிலை ரொம்ப பாதிப்புகள் இருந்தது. அப்படி பாதிப்புகளாக இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இந்த குரு வக்கர நிவர்த்தியும் ஆல்ரெடி ஆயாச்சு. இப்போ உங்களுக்கு குரு 2ஆம் பாவத்தில் அற்புதமான நிலையில் லாபஸ்தானாதிபதி 2ஆம் பாவத்தில் பலம் பெற்று நிற்கிறாரு. அவர் சுய வீட்டை டைரெக்டாக 180 டிகிரியில் அவர் பார்க்குறாரு. இது ரொம்ப ஹைலைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை விழக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தில் அருமையான ரீதியில் விழுது. அப்போது உங்களுடைய ஸ்தானத்தில் 2ஆம் இடம் பலம் பெறுறது, அதே நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் பாவம் மிகச்சிறந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகத்திற்குரிய இடமும் பலம் பெறுது. லாபஸ்தானத்திற்குரிய அந்த குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானமும் பலம் பெறுது. அதில் 10ஆம் பாவம் ஹை லெவலில் இருக்குது. ஏன்னா குருவினுடைய பார்வைக்கு விழுது. அப்போது வேலை சார்ந்த ரீதியில் பாதிப்புகளை சந்தித்தவங்க, மீண்டும் தனக்கு வேலை வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, தான் செய்யக்கூடிய வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து உங்கள் மேலே அபாண்டமான பழி போட்டு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைவை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளை சந்தித்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. பெரிய லெவலில் உயர்தர நிலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வளர்ச்சி பாதையை மட்டும் அல்லாமல், உங்களுடைய முயற்சிகள் மட்டும் அல்லாமல், உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியிலையும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களையும் அழகாக பூர்த்தி பண்ண போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க. கணவன் மனைவி பிரிந்தவர்கள் இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதே நேரத்தில் சொந்த பந்தத்திற்காக எத்தனையோ விஷயங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அவர்கள் தேவைகள் பூர்த்தி செய்ததுக்கப்புறம், பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அப்படியே உங்களை கைவிட்டு உங்களை அப்படியே இன்றைக்கி நாம் ஏன் நமக்கு இந்த நிலை, இன்றைக்கி யாருமே நம் அருகாமையில் இல்லையேன்ற ஒரு வருத்தத்தில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது இங்கே என்ன ஒன்று நடந்ததுன்னா, நல்லதையே நினச்சி நல்லதே எண்ணி யதார்த்தமாக வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா துரோகங்களும் இனம் புரியாத மன அழுத்தமும் சார்ந்த விஷயங்களே நடந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குறதுனா உங்களுக்கு வைராக்கியத்துக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேணும், பெரிய லெவலில் சாதிக்கணும், உயர்தர வளர்ச்சியை நீங்கள் அடையணுன்ற அந்த எதிர்பார்ப்பிற்கு உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலை இந்த குரு பார்வையில் ஒரு புறம் இருக்குது. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய அருமையான காலகட்டம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு மேலே அவர் மேஷத்துக்கு உச்சமடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் அமைய போகுது. அரசு உத்தியோகத்திற்காக நான் பரீட்சை எழுதிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பெரிய லெவலில் அந்த வாய்ப்புகள், அரசு உத்தியோகத்திற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை நீங்கள் அடையலாம். அந்த சக்ஸஸ்ஃபுல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அது பக்கபலமாக நிற்கும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாடும் வேலை முயற்சிகள் 100% உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. நீங்கள் உங்களோட பிறந்தவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தீங்க, குடும்பத்திற்காக நிறைய
பாரங்களை சுமந்தீங்க. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் செய்து இன்றைக்கி பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கும் நீங்கள் ஆளாயிட்டீங்க. அப்போது இந்த இடத்துல யாரெல்லாம் உங்களுடைய நட்பை அலட்சியப்படுத்தி அலட்சியமாக பார்த்து விலகி போனாங்களோ அவர்கள் எல்லாம் உங்களை கண்டு உங்களுடைய நட்பு மீண்டும் கிடைக்குமான்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. குறிப்பாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. திருமணம் கைகூடி வரலையே நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடி வரக்கூடிய நிலைகள் உருவாக போகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. 100% அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த டேர்னிங். அந்த டேர்னிங் எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பூரிப்படைகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் பிறக்க போகுது, மலரப்போகுது. அவர்கள் வாழ்க்கையில் திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள், அவங்களுடைய திருமண பிரச்சனைகள் தீர்றதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. கோர்ட்டு கேஸு பிரச்சனை நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் மீனராசியில் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் 11ஆம் பாவத்தில் சனி இருக்கிறதுன்றது சர்வ சாதாரண விஷயம் அல்ல. இந்த வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா மீண்டும் 30 வருடம் கழித்து தான் இந்த 11ஆம் பாவத்துக்கு சனி பகவான் வருவார். அதை விட ஒரு பெரிய அமைப்பு வேறு எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் முயற்சிகள் இப்போது சாதகமாக பயன்படுத்த அதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுலேயும் இந்த நேரத்தில் வேலை சார்ந்த ரீதியில் முழு ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன், நீங்கள் சம்பள உயர்வு, அந்த இடத்துல இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. இந்த முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பெரிய லெவலில் இந்த வருடத்தில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசிக்கு பெரிய லெவலில் கிரக அமைவுகள் இருக்குது. ஏன்னா அதன் அடுத்த காணொலியில் நான் இந்த வருட பலனை பற்றி உங்கள்கிட்ட பேசும் பொழுது நான் சொல்கிறேன். அவ்வளோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிப்படியாக இருக்கும். அந்த வெற்றிப்படி எப்படி இருக்கும்னா 100% மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களை அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களாம் ஆச்சரியப்படக்கூடிய நிலைகளில் இருக்கும். இவங்க தான் எல்லாமே நினச்சி நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவர்களே உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களேன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு மீண்டும் அவங்க உங்களை அடையக்கூடிய ஒரு காலம், புது உறவு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம், அழகாக ரிலீஃப் ஆகிடும். ஆரோக்கிய ரீதியில் எப்பேற்பட்ட உங்களுக்கு மன அழுத்தம், மன குழப்பங்கள், அது மட்டுமல்ல வரவு செலவு ரீதியில் கடன் சுமைகள், மீளா கடன், நமக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம், இது எல்லாத்தையும் உடைச்சி கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான இடத்துல நிற்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதுலேயும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே 99% கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. கடைசி 1% அது ட்ராப் ஆகும் பொழுது மீதி 99 போல்ட் ஆகுது. அப்போ 99 போல்ட் ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி ஏதோ ஒன்று நடக்குது. அதனால் நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறீங்க. இது எப்போ நமக்கு மாறுன்ற அது எதிர்பார்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் முழுமையான தெய்வத்துடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்கு இந்த காலகட்டங்களில் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அது இருக்கும். பூமி ப்ளஸ் வீடு வாங்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டங்களும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா, ஆல்ரெடி நான் வீடு கட்டிகிட்டு இருந்தேன், பாதியிலேயே நின்றுடுச்சு, அதை முழுசாக பூர்த்தி பண்ண முடியல, ஃபைனல் ஸ்டேஜுக்கு அப்படியே பிரேக் ஆகி நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போது அது கண்டினியூ ஆகி அழகாக அதை நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. அந்தளவுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக
ரிஷபராசி அன்பர்களுக்கு இது வெளிநாடு வெளிப்பிரயாணங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மிகச்சிறந்த யோக பலனை உருவாக்க போகுது. வெளிநாட்டில் இருந்து சக்ஸஸ்ஃபுல் டாப் லெவலில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உருவாக்க போகிறீங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லால் மற்றவர்கள் இத்தனை நாட்களாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திச்சிங்க இல்லையா, அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. அந்த ரிலீஃப் உங்களை மிக யோக பலத்தோடு நின்று நீங்கள் பார்க்கும் பொழுது இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். உங்களோட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்குவாங்க. நீங்கள் புரிஞ்சிக்கலையன்ற ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் இதுக்கு மேலே பரவாயில்லை, ரொம்ப மனநிறைவோடு இருக்கிறோமேன்ற ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பலம் மிகச்சிறந்த யோக நிலையில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு சினிமா துறையில் பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்க போகுது. அடுத்தது சுக்கிரன் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் ரீதியில் நிறைய சிக்கல்களோடு இருக்கிறோம், அதில் ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது கிடைக்கும். அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு பூர்வீக சொத்துக்களும் பூர்வீக பூமி சார்ந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலம். வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான காலகட்டங்கள். முயற்சியை பலப்படுத்துங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் மிக முக்கியம். அந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னம் பொறுத்து பலன்கள் மாறும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு ரிஷப லக்னம், ஒருவேளை உங்களுக்கு மேஜ லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹை லெவலில் தனம் செல்வம் செல்வாக்கு நிறைஞ்சவங்களாக இருப்பீங்க. அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் பண புழக்காட்டம் இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்திற்கு உங்களுடைய லக்னம் ஒருவேளை மீன லக்னமாக இருந்துருச்சுன்னா இனம் புரியாத மன உளைச்சல் இருப்பீங்க. தேவையில்லை அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. பிள்ளைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்பி ஏமாந்து மற்றவர்களுக்காக நீங்கள் வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி எதிரிக்கு எதிரில் இலக்காரம் ஆயிட்டேன், கடங்காரனுக்கு கைப்பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு பயம் மன அழுத்தம் உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலைமைகள் இந்த இடத்துல உண்டாயிடும். அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் அதை பார்த்து அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். திசாபுத்திகள் மிகச்சிறந்த முக்கியம். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கிடும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைதியடைவது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.